தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வில் 100% தேர்ச்சி பெற தனிக்குறி சொற்கள், சுருக்கங்கள், வினை சுருக்கங்கள், வெட்டு முறைகள் மற்றும் சிறப்பு சுருக்கங்கள் ஆகியவற்றை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். ஆகஸ்ட் 2006. தனிக்குறி சொற்கள், சுருக்கங்கள், வினை சுருக்கங்கள். நண்பர்களே, பெயரில் இந்த, வைக்கின்ற, இன்றைய, கொண்டே, அங்கே, இருப்பது, அத்தகைய வசதிகள், இங்கே, இன்று, தொழிற்சாலைகளிலும் கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில், இருவர், வாழ்க்கை என்ற, நீங்கள், இருந்தார்கள், அந்த, ஏற்பட்டது, ஒரு, இது என்பதை, இருக்கிறார்கள், இருக்க, இருக்கின்றன, ஒன்றை என்பது, அதற்கேற்ப, வேண்டும் என்ற, இருந்தது, ஆனால், இப்போது, அதனால், ஆகையால், இத்தகைய, இருக்கும், இங்கே, அவ்வப்போது, வந்து, ஏற்பாடு செய்கிறேன், உங்களுக்கு, செய்ய, அவற்றை, இருக்கிறேன். கூட்டுறவு சங்கங்கள், இங்குள்ள, மக்கள், கொண்டிருக்கிறார்கள், உற்பத்தி, இருக்கிறது, அதனால், அவர்களுக்கு, ஆதரவளிக்க, வேண்டும், அதற்கு, இருந்து, செய்தார், அதோடு, நியாயமான, நடவடிக்கை, அவர்களுடைய, வைத்ததாக, இதற்கு, அவர்கள், வெட்டுமுறைகள், சமூக நலத்துறை அமைச்சர் என்ற, பராமரிக்கப்படுகின்ற போது, மிகுந்த மகிழ்ச்சியை, இயற்கையான முறையில், சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எளிய முறையில், என்னென்ன, ஈரோடு மாவட்ட, எழுதிய கடிதம், ஈரோடு மாவட்டம், நிறைந்த பகுதி, நெசவு தொழிலையே, இப்பகுதியில், சிறப்பு சுருக்கங்கள், தெரிவித்துக் கொள்கிறேன். விட்டுவிடம் கூடிய, விதவிதமான, இந்த நேரத்தில், மேம்படுத்த முடியும், மருத்துவ வசதிக்காக, நலத்துறையின், உதவிகள், என்று கூறி, என் உரையை, முடித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில், கிடைக்கவில்லை, வறுமை கோட்டுக்கு கீழே, கொள்முதல், கேட்டுக்கொள்கிறேன். 15 seconds, 10 seconds, 5 seconds, get ready, start. அன்புமிக்க நண்பர்களே, அன்னை தெரசா பெயரில் அமைந்துள்ள இந்த குழந்தைகள் காப்பகத்தை திறந்து வைக்கின்ற வாய்ப்பினை சமூக நலத்துறை அமைச்சர் என்ற முறையில் எனக்கு நல்கிய பெரியோர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சூழ்நிலையில்
குழந்தைகள் காப்பகத்தின் தேவை பெருகிக் கொண்டே போகிறது. அங்கே குழந்தைகள் பராமரிக்கப்படுகின்ற போது பெற்றோரின் அன்பிலும் அரவணைப்பிலும் இருப்பது போன்ற உணர்வினை பெற வேண்டும். அத்தகைய வசதிகள் இங்கே இருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. வீட்டிலேயே முடங்கி கிடந்த பெண்கள் இன்று கல்வி கூடங்களிலும் தொழிற்சாலைகளிலும் அரசு அலுவலகங்களிலும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நவநாகரீக வாழ்க்கையில் கணவன் மனைவி இருவரும் பொருளீட்டினால்தான் வசதியான வாழ்க்கை, வளமான வாழ்க்கை அமையும் என்ற எண்ணம் வேரூன்றி விட்டதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். இருவரும் பணியாற்றச் சென்று விட்டால் குழந்தையை யார் கவனிப்பது என்ற பிரச்சனை எழுகின்றது. இந்த காரணத்தாலேயே முன்பெல்லாம் பெண்கள் வேலைக்கு செல்லாமல் இருந்தார்கள். வேலைக்கு சென்றாலும் திருமணத்திற்கு பின் அந்த வேலையை விட்டுவிடக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்கின்ற முயற்சியிலேதான் குழந்தைகள் காப்பகம் தோன்றியது. இது பணிக்கு செல்லும் பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காப்பகத்தில் குழந்தைகள் பராமரிப்பில் தேர்ச்சி பெற்ற செவிலியர்களும் ஆயாக்களும் இருக்கிறார்கள். குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருக்க விதவிதமான விளையாட்டு பொருள்கள் இருக்கின்றன. இயற்கையான முறையில் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பேணுகின்ற வகையில் காப்பகத்தை சுற்றி அழகிய பூச்செடிகள் வளர்க்கப்படுகின்றன. இந்த நேரத்தில் இங்கே ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இளமையில் கல் என்பது ஒரு முதுமொழி. அதற்கேற்ப 5வது வயதிலேயே குழந்தைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்ப வேண்டும் என்ற சிந்தனை இருந்தது. ஆனால் இப்போது அந்த கூற்று மாறிவிட்டது. கருவிலேயே குழந்தை கேட்கும் திறமை பெற்றுள்ளதாக அறிவியலாளர்கள் கூறுகிறார்கள். கருவிலேயே கண்ணன் உபதேசத்தை அபிமன்யு கேட்டான் என்ற மகாபாரத கதையை இது மெய்ப்பிக்கிறது. அதனால் காப்பகத்தில் உள்ள குழந்தைகளின் கேட்கும் திறமையும் நினைவாற்றலையும் மேம்படுத்த முடியும் என்பது தெளிவாகின்றது. ஆகையால் இத்தகைய அமைதியான சூழ்நிலையில் குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தையும் எளிய முறையில் கல்வியையும் போதிக்க தகுதியான ஆசிரியர்களை நியமித்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பராமரிக்கப்படுகின்ற குழந்தைகளின் மருத்துவ வசதிக்காக அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் பணியாற்றுகின்ற ஒரு மருத்துவரை அவ்வப்போது வந்து சிகிச்சை அளிக்க நான் ஏற்பாடு செய்கிறேன். மேலும் என்னுடைய நலத்துறையின் மூலமாக உங்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அவற்றை செய்ய நான் தயாராக இருக்கிறேன் என்று கூறி உங்கள் முயற்சி வெற்றி பெற வாழ்த்தி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். ஈரோடு மாவட்ட கைத்தறி நெசவாள கூட்டுறவு சங்கங்கள் இணையத்தின் செயலாளர் திரு மு. சுரேந்திரன் சென்னை கைத்தறி இயக்குனருக்கு எழுதிய கடிதம். ஐயா, ஈரோடு மாவட்டம் கைத்தறி நெசவாளர்கள் நிறைந்த பகுதி. இங்குள்ள மக்கள் பெரும்பாலும் நெசவு தொழிலையே நம்பி
வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வறட்சியின் காரணமாக பருத்தி உற்பத்தி குறைந்து விட்டதால் நூல் விலை அதிகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் துணிக்கு போதிய விலை கிடைக்கவில்லை. அதனால் கைத்தறி துணி பெருமளவுக்கு தேங்கிவிட்டதால் நெசவாளர்கள் வேலையின்றி தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் அரசு தான் அவர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும். வரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களுக்கு இலவச வேட்டி சேலைகளை அரசு வழங்கும். அதற்கு தேவைப்படும் துணிகளை இப்பகுதியில் இருந்து கொள்முதல் செய்தால் நெசவாளர்களின் துயர் ஓரளவுக்கு துடைக்கப்படும். அதோடு நியாயமான விலையில் தேவையான நூலும் அவர்களுக்கு வழங்கப்பட்டால் அவர்களுடைய வாழ்வில் ஒளியேற்றி வைத்ததாக மகிழ்ச்சி அடைவார்கள். இதற்கு இயக்குனர் அவர்கள் அரசுடன் தொடர்பு கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டார்